ஹாய் எவ்ரிவன். ஃபோட்டோஷாப்பில் ஒரு நார்மல் இமேஜுக்கு கேரிகேச்சர் எஃபெக்ட் எப்படி கொடுக்கலான்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அடுத்ததாக இப்போ ஸ்டெப் 1 நம்ம பார்க்க போகிறோம். சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பென் டூல் யூஸ் பண்ணி சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த பாத்ஸில் வந்து அதை சேவ் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஏற்கனவே செலெக்ஷன் நீங்கள் பாத் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு மாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு லேயர் மாஸ்க் மட்டும் வேணும், அதனால் அப்ளை லேயர் மாஸ்க் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எந்தெந்த பார்ட்டை வந்து அந்த சப்ஜெக்டில் உள்ள எந்தெந்த பார்ட்டை வந்து நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2, செலக்டிங் த பார்ட்ஸ். நீங்கள் சேம் அதே எந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி வேணால் நீங்கள் எந்தெந்த பார்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் தனித்தனியாக சப்ஜெக்ட்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு செப்பரேட் லேயர்ஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பென் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். பென் டூல் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த பார்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த பார்ட்ஸ் போயிட்டு இப்போ ஒர்க் பண்ணது வந்து ஒர்க் பார்ட்ஸ்ன்னு இருக்கும். டபுள் கிளிக் பண்ணி நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சேவ் ஆகிடும். எப்போ வேணால் நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்தீங்கன்னா நியூ லேயராக வந்து நமக்கு இப்போ செலக்ட் பண்ண அந்த பார்ட் வந்து நியூ லேயரில் வந்துடும். சேம் அதே மாதிரி நான் நோஸ் அப்புறம் மவுத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எந்த உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு நியூ லேயரில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டெப் 3, ட்ரான்ஸ்ஃபார்மிங் த பார்ட்ஸ். இப்போ நம்ம செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எட்ஜஸ் வந்து சரியாக அதை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. அடுத்ததாக மவுத்தை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் வைக்கலாம். ஜஸ்ட் நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம எட்ஜஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஐ லேயருக்கு போயிட்டு இந்த மாஸ்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் சூஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட் ரவுண்டர் ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ வந்து ஒரு 30க்கு வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா ஃப்ளோ கம்மியாக இருக்கிறப்ப நமக்கு அந்த எட்ஜஸ் வந்து ஃபுல்லாகவே அலைஞ்சிடாமல் ஜஸ்ட் கொஞ்சம் நார்மலாக அலையும். அதனால தான் அந்த ஃப்ளோ வந்து கம்மி பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் எட்ஜஸ் வந்து சரியில்லையோ அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் கொடுத்தீங்கன்னா அன்டூ பண்ணிடலாம். இல்லைனா ஒயிட் கலருக்கு ப்ரஷ்ஷோட கலர் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு திருப்பி அதை கொண்டு வந்துடலாம். சேம் அதே மாதிரி மற்ற எந்தெந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண எந்தெந்த பார்ட்ஸ்க்கெலாம் எட்ஜஸ் வந்து நல்லா இல்லையோ சேம் இதே மெத்தடில் நம்ம எட்ஜஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தனித்தனியாக இருக்கிற லேயர்ஸை வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் இ கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும் எல்லா லேயர்ஸும். ஜஸ்ட் சப்ஜெக்ட்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ணது எல்லாமே ஒரே லேயரில் கொண்டு வந்துட்டோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, அடுத்தது ஸ்டெப் 4, யூஸிங் லிக்யூஃபை. நீங்கள் CS6 வெர்ஷனுக்கு அப்புறம் இல்லைன்னா வேறு நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லேயரை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் லிக்யூஃபை யூஸ் பண்ணுங்கள். நம்ம எப்போ வேணால் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வெர்ஷனில் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினா லிக்யூஃபை யூஸ் பண்ண முடியல, அதனால் நான் டைரெக்டாக லிக்யூஃபை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கலாம் ஈஸியாக பண்ணலாம். இந்த பிளாட் டூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்தெந்த பார்ட் வந்து பெருசாக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பெருசாகும். இங்கே வந்து அதோட ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ப்ரஷ் ரேட்டை வந்து நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்தால் போதும். அதிகமாக கிளிக் பண்ணால் நமக்கு ஓவராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஜஸ்ட் உங்களுக்கு ரெக்கார்ட் லெவலுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி மட்டும் எடுங்க. எந்தெந்த பார்ட்டில் நீங்கள் பெருசாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்தால் போதும். ஐப்ரோ பெருசாக்கு எந்தெந்த பார்ட் உங்களுக்கு பெருசாக வேணுமோ அதெல்லாமே ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்தால் போதும். நீங்கள் ப்ரஷ் ரேட் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். சேம் வே காதை வந்து பெருசாகணுன்னாலும் ஆக்கிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த பக்கர் டூல் யூஸ் பண்ணலாம். இப்போ பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதை யூஸ் பண்ணுறப்ப நம்ம எந்தெந்த பார்ட் வந்து சின்னதாக்கலாம் அப்படின்றப்ப சின்னதாக்கிக்கலாம். இந்த கேரிகேச்சர் எஃபெக்ட் நீங்கள் பண்ணுறப்ப நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு பேசிக்காக என்ன இருக்கணும்னா ஜஸ்ட் ஃபன்னியாக வந்து காட்டணும். தமிழில் கேலி சித்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு இமேஜை வந்து கேலியாக மாற்றுறோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்ததாக கடைசியாக இந்த வார்ப் டூல் யூஸ் பண்ணி மொத்தமாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸ்டெப் 5 வந்து செப்பரேட்டிங் ஹெட் அண்ட் பாடி. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்டுன்னு ஒரே லேயராக வந்து இருக்குது. நம்ம ஹெட் அண்டு பாடி தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக அதை ரெக்கார்டு லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு மாஸ்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்டு வந்து தனியாக வந்துடும். இதை நான் ஹெட்டு அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ளை லேயர் மாஸ்க் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஹெட்டு மட்டும் நமக்கு ஒரு தனி லேயரில் இருக்குது. அடுத்து அந்த லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ பாடியும் தனியாக நம்ம பிரிச்செடுத்துக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாஸ்கில் வந்து பாடி மட்டும் தனியாக செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்ளை லேயர் மாஸ்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லேயரில் ஹெட் அண்ட் இந்த லேயரில் பாடி இருக்குது. நம்ம பாடின்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தனித்தனியாக நம்ம லேயர்ஸில் வைக்கும் போது நமக்கு தனித்தனியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 6 பார்ப்போம்.
adding cartoon or smudge effect. இந்த கேரிகேச்சர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் இல்லைன்னா ஸ்மட்ஜ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம ஸ்மட்ஜ் டூல் யூஸ் பண்ணி ஸ்மட்ச் பண்ணிடலாம். எப்படி ஸ்மட்ச் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த ப்ரஷஸ் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ப்ரஷஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்கின்னோட டைரக்ஷன் இல்லை ஹேருக்கு வந்து ஸ்மச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் ஸ்மச் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். தேவையான இடங்களில் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ வச்சு நம்ம ஸ்மச் பண்ணோம்னா எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். முக்கியமாக ஹெட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம பேக்ரவுண்டு இல்லைனா அந்த பாடியிலையும் நமக்கு ஸ்மஜ் ஆகிடும். நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்காது. அதனால் ஹெட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்மச் பண்ணுங்கள். ஸ்மச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம பேக்ரவுண்ட் வந்து மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் 7 ஷேப்பிங் ஹெட்டையும் பாடியும் ஷேப் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஏன் ஆட் பண்ணுறோம் இல்லைன்னா பேக்ரவுண்ட் லேயர் வந்து லாக் ஆகிருக்கிற பேக்ரவுண்ட் லேயர் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறப்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதனால தான் பேக்ரவுண்ட் வந்து மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஹெட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். Ctrl+T கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் பெர்ஸ்பெக்டிவ் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் சூஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஓகே, சேம் ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl+T கொடுத்து வார்ப் வந்து யூஸ் பண்ணலாம். வார்ப் வந்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து கிடைக்கும். நமக்கு தேவையான இடங்களில் மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து வார்ப்பில் வந்து இருக்குது. நீங்கள் எதை கரெக்ட் பண்ணணும் இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வார்ப் டூல் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். எப்போ வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, அடுத்ததான் நம்ம பாடியை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். சேம் Ctrl+T கொடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசாகணும் இல்லை சின்னதோ எப்படி வேணால் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சேம் இதுலேயும் பெர்ஸ்பெக்டிவ் வார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தது நம்ம இந்த கிரேடியன்ட்டோட கலர்ஸை அதுக்கு முன்னாடி நம்ம இது ரெண்டத்தையும் மெர்ஜ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். Ctrl+E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எங்கே வேணால் மூவ் பண்ணி நமக்கு தேவையான இடங்கள்ல வந்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இந்த கிரேடியன்ட்டோட கலர்ஸை வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் எந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு க்ரியேட்டிவாக எந்த கலரு நல்லாயிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்டைல்ஸ் இருந்திருக்கு. நான் ரேடியல் சூஸ் பண்ணி ஸ்கேலை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சர்க்குலர் இருக்கிறது வந்து மூவ் டூல் யூஸ் பண்ணி நவுத்திக்கலாம். எங்கே வேணால் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததாக ஸ்டெப் 8, ஆடிங் 3D எஃபெக்ட். ஓகே, ஒரு நார்மல் இமேஜுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ் மூலயமா 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். கர்வ்ஸை சூஸ் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை மட்டும் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் ஐ கொடுத்தா நமக்கு எந்தெந்த இடத்துல அந்த எஃபெக்ட் வந்து வேணுமோ அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோ வந்து ஒரு 10%க்கு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம கொஞ்சமாக இருந்தாலே போதும், அந்த எஃபெக்ட் வந்து நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து தரும். ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷோட கலரை வந்து நம்ம மாற்றணும். ஒயிட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. எந்தெந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட்லேயே எந்தெந்த இடத்துல ஹைலைட்ஸ் வந்து தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எந்தெந்த இடத்துல வந்து ஹைலைட்ஸ் இருக்கோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிடுங்க. எந்தெந்த இடத்துல ஹைலைட்ஸ் இருக்கோ அந்த இடங்கள்லாம் பெயிண்ட் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக நம்ம வந்து பர்னிங் பண்ணலாம். சேம் கர்வ்ஸ் சூஸ் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. இந்த தடவை பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக சப்ஜெக்ட் டார்க்னஸ் கொடுத்துடலாம். சேம் அதேமாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்திங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். இப்போ நம்ம செலக்டிவாக எந்தெந்த இடத்துக்கு அந்த எஃபெக்ட் வேணுமோ நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். சேம் இந்த தடவை சப்ஜெக்டில் எங்கெங்கே டார்க்ஸ் இருக்கோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சம் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு குரூப் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கொடுத்து குரூப்பாக மாற்றிடுங்க. இதுக்கு 3D எஃபெக்ட் அப்படி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறது மூலிமா கிடைச்சிது. ஓகே, அடுத்ததாக நான் இந்த இமேஜுக்கு ஒரு விக்னேட் எஃபெக்ட் வந்து தரலான் இருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற விசிபிளாக இருக்கிற எல்லா லேயர்ஸுமே ஒரே லேயரில் கொண்டு வரலாம். அது எப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் இ கொடுத்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு இமேஜாக நமக்கு வந்துடும். அடுத்ததாக ஸ்டெப் 9, விக்னேட் எஃபெக்ட். ஜஸ்ட் ஃபோட்டோஷாப்லேயே இன்பில்ட்டாக ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது விக்னேட் எஃபெக்ட்டுக்காக. அதுக்கு முதல்ல நம்ம இமேஜில் வந்து ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன்ஸ் போய்ட்டு இந்த விக்னேட் செலெக்ஷன் கொடுத்து ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த விக்னேட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஃபெதர் ரேடியஸ் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இந்த விக்னேட் எஃபெக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு எந்த கலர் உங்களுக்கு ஆப்டாக இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சாச்சு. அடுத்ததாக ஸ்டெப் 10 வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ண எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா கேமரா தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஜஸ்ட் இதில் நிறையா ஸ்லைடர்ஸ் வந்து இருக்குது. அந்த இமேஜுக்கு பர்டிகுலராக எதை நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே அந்த இமேஜ் இது உங்களுக்கு கரெக்டான வேல்யூ வர வரைக்கும் நீங்கள் ஸ்லைடர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணலாம்.
பிளாக்ஸ் வந்து அதிகமாக வைக்கிறப்ப கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கிது. சேம் இந்த கிளாரிட்டி வைக்கும் போது நமக்கு இன்னும் நமக்கு பெஸ்ட்டான ஒரு எடிட்டிங் வந்து நமக்கு கிடைக்குது. சேம் கிளாரிட்டி வந்து எவ்வளோ இமேஜுக்கு வந்து அதிகமாக வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. சேம் வைப்ரன்ஸ் வந்து டீசேச்சுரேட்டட் இடத்துல வந்து சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சேச்சுரேஷன் வந்து ஏற்கனவே கலர்ஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே நமக்கு பிரைட்டராக காமிக்கும். சேம் ப்ரிவ்யூ யூஸ் பண்ணி நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்க்கலாம். சேம் இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து ஷார்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஷார்பன் அந்த ஆப்ஷன் போய்ட்டு ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷார்பன் வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேம் எல்லாத்தையுமே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஷார்பனிங் வந்து வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ரெக்கார்ட் லெவலுக்கு வந்து மறுபடியும் பேக் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். எது வந்து உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் தருது அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இனி வரக்கூட இந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்கு. கடைசியாக நன்றி.